இத பாருமா, நீ சொல்ற மாதிரி உங்க அம்மா சொல்றது பொய்யன்னே வச்சுக்கிட்டாலும் ரகு சித்தப்பாவும் உங்க அம்மா கூட தானே போயிருந்தா. அவன் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் நம்ப மாட்டேன்னு சொன்னேனா பாட்டி? நம்புறேன். இங்க எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரியும்ல. ஏற்கனவே நான் வயசுக்கு வந்த அன்னைக்குதான் அவங்களால கரெக்டான டயத்துக்கு வர முடியல. ஆனா நேத்து எனக்கு நடந்த சடங்கு ஃபங்க்ஷனை கிராண்டா பண்றதோட என் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து சேரேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் கொடுத்தது யாரு பாட்டி? அவங்க தானே கொடுத்தாங்க. முத நாள் ராத்திரி வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு நம்பிக்கையா சொன்னாங்கல்ல பாட்டி. நீங்களும் தானே அதை கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் அதை நம்பினல்ல. அந்த நம்பிக்கையை காப்பாத்தினாங்களா? சித்தி சொன்ன மாதிரி என்ன விடவும் அவங்களுக்கு அவங்க வேலைதான் முக்கியமா ஆயிடுச்சு. ஐயோ, நான் தான் அவங்களுக்கு முக்கியம் நினைச்சிருந்தா சத்ரபதி அங்கிளை பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். அப்படி வந்தாங்களா பாட்டி? வரல. அப்படி இல்லடா மது. உன்னை விட செவந்திக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. அது உனக்கே நல்லா தெரியும். சூழ்நிலை அவளுக்கு அப்படி அமைஞ்சிடுச்சு. சொல்லி வச்ச மாதிரி 2 முறை ஏதோ ஒரு தடங்கல் வந்து உன் ஃபங்க்ஷன்ல அவ கலந்துக்க முடியாம போயிடுச்சு.